முந்திரி பழம் நிறைய தொங்குதுன்னு சொல்லிட்டு பறித்து வாயில் வச்சுப்படாத. எல்லாத்தையும் சாப்பிட்டீங்கன்னா வச்சுக்கேன் கரைக்க ஆரம்பிச்சிடும். அம்மா அரிஞ்சு உப்பு போட்டு தரோம், அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ஒரு வழியாக முந்திரி பழம் பறிக்கிறதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக அந்த முந்திரி பழ சீசன் ஆரம்பித்ததுலேருந்து பார்க்கும்போதெல்லாம் முந்திரி பழத்தை பறிக்க போகணும், முந்திரி பழத்தை பறிக்க போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அம்மா வேறு ஊருக்கு போனாங்களா, அப்போ முந்திரி பழம் பறிச்சாங்க பார்த்தீங்களா, அப்போலேருந்து கேட்டுகிட்டு இருந்தான். சரி முந்திரி பழம் பறிக்க தானே ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறேன்டா நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி இன்றைக்கி காலையிலே போய் முந்திரி பழம் பறிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லி தான் முந்திரி பழம் பறிக்க வந்தேன். ஏன்னா சீசன் முடிய போகுது வேறு. முந்திரி பழம் எல்லா டைமும் வந்துட்டு இருக்காது, கொஞ்ச நாள் தான் வந்துட்டு பெரிய பெரிய பழம்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் சின்ன பழம் தான் இருக்கும். ஏன் தங்கம் பறிக்க போமா? போடு குடியில் போடு, குடியில் போடு, போடுங்க போடுங்க போடுங்க. வரும்போதே கேட்டுக்கிட்டு தாங்க வந்து பறிக்கிறோம் கொள்ளைக்காரங்கள்ட்ட. ஆமாம், நாங்கள் வந்துட்டு எப்பயுமே இது முந்திரி பழம் பறிக்க வந்தோன்னா வச்சுங்களேன், முந்திரி பழம் பறிச்சுக்கலாமான்னு கேட்டுட்டு தான் வருவோம் கொள்ளைக்காரவங்கள்ட்ட. ஏன்னா இந்த கொட்டை தான் வேல்யூவே, பழத்துக்கு மதிப்பே கிடையாது. ஏன்னா பிடுங்கி அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. எவ்வளோ பழம் காஞ்சி கிடந்துச்சு பற்றியா வேணும், இதெல்லாம் கேட்பீங்க, இதெல்லாம் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது 1 மணி நேரம் கூட இருக்காதுங்க, அடுத்த நிமிஷமே வீணாக போயிடும். ஏன்னா ஒரு மாதிரி கொத கொதன்னு ஆயிடும். அதனால இது ரொம்ப நேரம்லாம் இருக்காது. விற்கிறவங்களே ரொம்ப லாஸ் ஆவாங்க இதெல்லாம் பறிச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து காசுக்கும் அவ்வளோலாம் கிடைக்காது, சும்மா வீணாக போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. கொட்டையை மட்டும் நம்ம கரெக்டாக ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடணும். தொட்டாலே விழுந்துருண்டா, அவ்வளோ ஹெவியாலாம் இழுக்க வேணாம். போடு கூடையில் போடு. இங்கே பாருங்க எவ்வளோ முந்திரி பழம் பறிச்சுட்டு வந்திருக்கோன்னு. இது எல்லாமே வந்துட்டு எது நல்ல பழம் பெரிய பழம்னு பார்த்து பார்த்து பறிச்சுட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கொட்டையை திருவி போட்டுடலாம். ஏன்னா இந்த கொட்டை தான் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் கொட்டையை திருவி ஒரு இடத்துல வந்து போட்டோன்னா அவங்க எடுத்துப்பாங்க. ஆமாம், நமக்கு பக்கத்தில் தான் வந்து பறிச்சிட்டு இருக்காங்க முந்திரி பழம். பக்கத்தில் கொட்டை திருவிட்டு இருக்காங்க. இந்த காய் விளையாடு, காய் விளையாடு. இந்த முந்திரி பழ சீசன் அப்போதெல்லாம் நம்ம வந்துட்டு முந்திரி பழம் சாப்பிட்டுக்கணும். ஏன்னா இந்த முந்திரி பழத்தில் நார் சத்து அதிகமாக இருக்குது, இது மஞ்சக்காமலை வராது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க. அதனாலேயே வந்துட்டு எப்போ முந்திரி பழ சீசன் ஆரம்பித்தாலும் வந்து கொஞ்சம் பழம் சாப்பிடுவோம். ஆனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது. இருக்குங்கிறதுக்காக நம்மளால இதை நிறையாவும் சாப்பிட முடியாது, இருந்தாலும் நிறைய சாப்பிடக்கூடாது, வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். உப்பு அப்படியே தூவி விட்டு ஒரு 2-3 குளுப்பிட்டு அவ்வளோதாங்க. எனக்கு இந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப பிடிக்கும். திவிக்கு வந்துட்டு எல்லோ தான் பிடிக்கும் சார், ஆனால் எனக்கு ரெட்டு தான் பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு எதுவுமே பிடிக்காது. முந்திரி பழம் டேஸ்ட்டாக இருக்கும்டா வேணும். அந்த உப்புக்கும் இனிப்புக்கும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது என்ன திவி. ஆனால் இவன் ஒரு படி மேலே போய் அம்மா நார்மலாகவே கரகரப்பாக இல்லாமா நல்லா இருக்குமா, உப்பே போடாதான், நான் உப்பு போடாமலாம் அதை சாப்பிடவே முடியாது. உப்பு போடாமல் அப்போயே லைட்டாக கரகரன்னு தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இங்கே பாருங்க, ஒரு வழியாக நம்ம வீட்டில் வச்ச தாமரை மொட்டு பூத்துடுச்சு. ஒரு மொட்டு இல்லை 3 மொட்டு வச்சுருக்குங்க. திரும்பவும் 4 மொட்டு. ஆமாம், அங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கு பாருங்க. மொத்தம் அதான் 3 மொட்டு ஒரு பூவு வேற மாதிரி பாருங்க. நம்ம வீட்லயே தாமரை பூ பூத்துடுச்சு. எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா இதுக்கு. நான் கூட வந்துட்டு கொஞ்சம் தான் ஆசைப்பட்டேன். வினோதா வந்து இன்ஸ்டாகிராமை திறந்தாலே வெறும் தாமரையும் அள்ளியும் அதுவாக பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ அவனுக்காகவே இது எல்லாமே பூத்துருக்கு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. போயிட்டு முந்திரி பழம் பறிச்சுட்டு வந்துட்டு அவங்க 2 பேரையும் ஒரு வழியாக வந்துட்டு சாப்பாடுலாம் கொடுத்து சாப்பிட வச்சு உட்கார வச்சுட்டு வந்துட்டு தாமரை பூ பார்க்கறதுக்கு வந்துட்டேங்க நான். இதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு சமைக்கணும். பாருங்க நம்ம வீட்டில் எப்படி இருக்கு பாருங்க தாமரை. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதா தான் வந்தது. ஆமாம், எனக்கே ரொம்ப ஆச்சரியம். இப்படி லைட்டாக இப்படி உடஞ்சிருந்துச்சா, அப்பயே நான் சொன்னேன் வினோத் இங்கே பாரு பூக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்ட்டு. மறுநாளே பூத்துருச்சு நல்லா. எப்படியோ ஒரு வழியாக நம்ம வீட்லேயும் வந்து தாமரை பூத்துருச்சு. அவ்வளோதான். இந்த அடுப்பு எல்லா நேரமும் நல்லா எரியும். நமக்கு ஏதாவது அர்ஜென்ட்டு அப்படின்னா வச்சுங்களேன்,
ஒழுங்காவே எரியாது. அப்பதான் புகைஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்க வேற பசிக்குது பசிக்குதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்களா. சரி தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே சாம்பார் வைப்போன்னு பார்த்தா அடுப்பு வேற பழி வாங்குது. நேற்று ரீல்ஸ் போட்டிருந்தானா அதில் வேற ஏன்க்கா இத்தனை நாள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. லாங் வீடியோ போடுங்கக்கா ப்ளீஸ்க்கான்னு. அது இல்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போட மாட்டீங்களா அந்த மாதிரிலாம் வர கொஸ்டின் வந்துருச்சு. ஆமாம், ஏன்னா இத்தனை நாள் போடாமல் இருந்ததுனால அந்த மாதிரி அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரீல்ஸை பார்த்தாக்கா நாங்கள் ஒரு வழியாக நீங்கள் இதுக்கப்புறம் விளாக் போடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும். எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 10 நாள் விளாக் போடாதது காரணம் வந்துட்டு வினோவுக்கு உடம்பு சரியில்லை. முன்னாடி வந்துட்டு சிங்கப்பூரில் இருக்கும்போது அவனுக்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தது. ரீசெண்டாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்குதுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்களும் வந்து சும்மா சாப்பிடாதனால தான் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் வந்து ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தோமா, அதுவே ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் தேறி வந்தான். சரி எலெக்ஷன் மே 4 ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அன்னைக்கு வந்துட்டு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிவி முன்னாடி உட்காந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லாக விளாக்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக ரெக்கார்டே ஆகலை. வினோவும் அதை பார்க்கவே இல்லை. சுத்தமாக ரெக்கார்டே ஆகல. மைக் என்ன ஆச்சுன்னே தெரியல. பார்த்தா மைக்கு சுத்தமாக ரெக்கார்ட் ஆகாதனால அந்த வீடியோவே போயிடுச்சு. சரி போனது போயிட்டு போடக்கூடாதுன்னு இருந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். மறுநாள் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ண, இந்த நடுவில் வந்துட்டு நம்ம சினிமேட்டிக் கிளிப் வைப்போம் பார்த்தீங்களா, அதுக்காக வந்துட்டு வெளியில் போய் ஷார்ட்லாம் எடுத்துகிட்டு வருவான். அந்த ஷார்ட் எடுக்க போன இடத்துல மைக்கை வந்துட்டு தண்ணியில் போட்டுட்டான். நாள் ரெக்கார்ட் ஆகாம போணுச்சு. மறுநாள் அந்த மைக்குக்கே வந்துட்டு ஏதோ ஆபத்து இருந்திருக்கும் போல இருக்கு. தண்ணியில் விழுந்த மைக்கை உடனே எடுத்து ஆன் பண்ணிட்டான். எந்த ஒரு கேஜெட்டுமே உடனே தண்ணியில் விழுந்ததை ஆன் பண்ணோன்னா வச்சுங்களா ஆனே ஆகாது. டக்குன்னு ஆன் ஆகும், அதுக்கப்புறம் சுத்தமாக ஆஃப் ஆகிடும். அதனால என்றைக்குமே வந்து அந்த தண்ணியை எடுத்துட்டு தான் நம்ம ஆன் பண்ணணும். உடனே ஆன் பண்ணதுனால சுத்தமாக போயிடுச்சு. ரெக்கார்டே ஆகாது இன்னுமே மைக்கா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் திரும்பவும் டிலே ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. இதே மாதிரி மைக் இல்லாதனால விளாகே எடுக்க முடியலையா. இப்போ முந்திரி பழம் பறிக்க போகும்போது கூட ஒரு மைக்கு தான் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஆனுது. சாப்பிட்டு வரத்துக்குள்ளே இந்த அடுப்பு அணைஞ்சு போயிட்டு, இந்த அடுப்பை இன்னும் இப்போ வந்து பற்ற வச்சு கொடுத்தாங்க. என்னன்னு தெரியல, இந்த காத்தடிக்கிறதுனால டக்குன்னு அணைஞ்சு போயிடுது அடுப்பு வேற. அது இல்லாமல் நிவி வேற தூங்க வச்சாச்சா, இன்னொரு அடுப்பு பற்ற வச்சுன்னா புகை உள்ள போயிடும். புகை உள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் எழுந்திரிச்சிடும். ஃபேனு இழுக்குது அப்படியே புகைய. அதனால ஒரு அடுப்பு மட்டும் தான் பற்ற வச்சிருக்கேன். இப்போ வைக்கிற சாம்பாருக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். ஸோ அதனால எல்லாத்துலேயும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இது அப்படியே வறுத்து எடுத்துப்பேன். திவ்யா ஒரு வேலை செய்ய சொன்னா வச்சுக்கோங்களேன், அப்பதான் பரபரப்பாக வேலை செய்வான். அது நிவி தூங்கிட்டு இருக்கா, நான் வேற கத்துனால எங்க எழுந்திரிச்சிருவானுங்கிற பதட்டத்துல வேற நான் சமைச்சிட்டு இருக்கேன். ஏன்டா குடும்பமே வீடு அரசுது, நான் மட்டும் தான் சமைச்சிட்டு இருக்கேன். அது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பட்டை மிளகா மட்டும் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணேன். இதை வறுத்து எடுத்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். பட்டை மிளகா வறுத்த எண்ணெயிலே வந்துட்டு உளுந்து வெந்தயம், அது கூட வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். எல்லாருமே ஒரே மாதிரியே யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. போன விளாகில் அதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். போன விளாகில் வந்துட்டு தாமரை காமிச்சேன்னா, நான் தாமரையை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ முன்னாடி வந்து தாமரை மலராது அப்படின்னு சொன்னேன்னா, சரி நம்ம தாமரை தொட்டியை காமிக்கிறோம், ஸோ தாமரையை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தாமரைலாம் மலராமல் இருக்காது. நம்ம தமிழ்நாட்டிலே இங்கே பாருங்கள் எப்படி நம்ம வீட்டில் பூத்துருச்சு அப்படி இப்படின்லாம் பில்டப் பண்ணி அந்த விளாகில் சொல்லிட்டு, ஆனால் கமெண்டில் போய் பார்த்தா அவங்க அந்த தாமரையை சொல்லலை வேற தாமரையை சொன்னாங்கக்கான்னு சொல்லும்போது, ஐயோ இவ்வளோ பெரிய பல்பு வாங்கிட்டோமே, ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு குமார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு அந்த கமெண்டில் ரிப்ளை பண்ணோம், நாங்கள் நினச்சது வேற தாமரை, அவங்க சொன்னது வேற தாமரை அப்படின்னு. நான் அது வரைக்கும் அந்த மைண்டுக்குள்ளே வரவே இல்லை அந்த தாமரை அப்படிங்கிறதே. யோசிக்கவே இல்லை, என்னடா திடீர்னு இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு தான். நம்ம எல்லா ஊர்லயும் தாமரையை பார்ப்போமே, எப்படி அந்த கமெண்ட்ல அப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சோம். சரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ல பார்க்கும்போது தான் ஓ ஐயோ சரியான நம்ம தான் கோமா ஸ்டேஜ்ல இருந்திருக்கோம்னு நினச்சிக்கிட்டேன். ஆமா, சரியான கோமா இல்லை, சரியாகாத கோமா
ஸ்டேஜில் இருந்திருக்கோம். ஐயோ, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓ ஆமாம்ல அந்த தாமரை ஒன்று இருக்குல்ல அப்படிங்கிறது அப்போ தான் ஞாபகம் வந்தது. விலாகு ஃபுல்லாகவே இந்த கார்டன் அந்த மாதிரி விஷயங்களை தானே பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதனால அதை மீன் பண்ணி தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அந்த மைண்ட் செட் மட்டும்தான் இருந்துட்டு இருந்துச்சு எனக்குமே. ஆமாம், இல்லைன்னா நாங்களே யோசிச்சிருப்போம். பட் ஆனால் இப்படி ஆகும்னு நான் ட்விஸ்ட்டு அன்றைக்கி அந்த கமெண்ட் பார்த்தா ட்விஸ்ட் இன்னும் சொல்லும்போது ஆமாம் வேணும் ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. தனியாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் இது நல்லா போட்டு வதக்கிக்கணும். இது கூடவே லாஸ்ட்டாக தான் நான் வறுத்து அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, அதை மேலால் தூவி விடணும். அப்போ தான் அந்த சாம்பாரோட வாசனை வேறு மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சின்ன சின்னதாக பறிச்சிடுறேன். சின்ன சின்னதாக நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக நல்லா இருக்குங்கிறத விட இந்த பேர் இந்த மாதிரி ஆயிடுது. ஓ, அப்போ இன்றைக்கி வந்து என்ன அது பாவக்காவா? ஆமாம், பாவக்காய் பொரியல். அது நம்ம வீட்டிலே வந்து காய்ச்சதுங்க. அங்கே ஒன்று தொங்குது பாரு பெருசு, அது வீணாக போயிடும். இந்த பத்தியா இப்படி ஆயிடுது, அதனால தாங்க பறிக்கிறேன் சின்னதுலேயே. இது ஏன் நல்லா பழுத்து காஞ்சே போச்சு. அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டுமா? அங்கே உளுந்து முளைஞ்சி திரும்ப மேலே வரும். எப்படி நம்புற பாரு நீ, போ மேலே வரும். இது வரத்துக்கே என் ஆயுசு ஃபுல்லாக எடுத்துட்டு அது எப்போ வரப்போதோ தெரில. அவ்வளோதான். இல்லடி இதெல்லாம் என்னது போதுண்டி, ரொம்ப வேணாண்டி. இருடா, எல்லாத்தையும் பறிச்சிடுவோம். இந்த பத்தியா நான் சொன்னதை கேட்கல, இங்கே பாரு இந்த மாதிரி ஆகுது. இங்கே ஓனா வருது, ஓனான் தான் இந்த பாருங்க, ஓனான் தான் வீணாக்குது. ஓனானுக்கு ஒரு வழி பண்ணணும். இங்கே பாருங்கள், இவ்வளோ பாவக்காய் நம்ம வீட்டில் பறித்தது. நான் கொஞ்சம் பிஞ்சாவே பறிச்சிட்டேன். சின்னதுலேயே வந்துட்டு இந்த ஓனம் கடிச்சு வீணாக போய்ட்டு தான், அதனால் பிஞ்சாக பறிச்சிட்டேன். சாம்பார் வச்சுட்டு பாவக்காய் இருப்போம். காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ காலையிலே துவரம் பருப்பு வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை ஊற்றுறேன். அன்றைக்கி எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி 3:30 மணிக்கு இருந்துச்சு சமைச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சு. அதனால சார் என்ன சொன்னேன், இந்த கேரட்டை மட்டும் செதுக்கி கொடுன்னு சொன்னேன். கேரட்டை செதுக்குறேன்னு கையையும் சேர்த்து செதுக்கிக்கிட்டான். அதுலேருந்து ஒரு வேலை கூட நான் செய்ய சொல்கிறது இல்லைங்க அவனை. நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லியே அதில் ஏதாவது ஆபத்து தேடி அந்த ஆபத்துக்கு நம்ம தான் காரணம். அதுக்கு ஃபுல் நான் தான் வந்துட்டு எல்லாமே பண்ணணும். அதுக்கு பதிலாக நீ எதுவுமே பண்ண வேணாம் சாமி, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ 1க்கு 2 வேலை வச்சிடாதுன்னு தான் எந்த வேலையும் கொடுக்கறது இல்லை. இது செதுக்கணுன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. எதுவுமே கொடுக்கறது இல்லையா சீத்து? ஆமாம், எதுவுமே கொடுக்கறது. என் மூஞ்சை பார்த்து சொல்லு, கண்ணை பார்த்து சொல்லு. ஏன் அப்படி என்ன வேலை கொடுத்தேன் சொல்லு பாப்போம். அதான் என் மூஞ்சை பார்த்து சொல்லு. சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறது இந்த மாதிரி வேலைகள். மற்றதெல்லாம் செதுக்கும் போது அங்கங்கே செதறும், இதில் செதுக்கும் போது உள்ளுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிக்குமா, அது நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, அப்படியே பூ போல் இருக்கும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அது கூட மாங்காவே ஆல்ரெடி புளிப்பு அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் புளி சேர்த்துக்க மாட்டேன். ஆனால் லைட்டாக ஊற்றணும். வீடெலாம் அலசி விட்டு எல்லாமே பண்ணிட்டாங்க. நான் குழம்பு வச்சுட்டு கோயிலுக்கு வேற கிளம்பணும். பெரியவன் தான் குதிச்சுட்டு இருக்கான், சின்னவன் இறந்துருச்சுட்டான். மாமா வச்சிட்டு இருக்காங்க. நான் அரைச்சேன் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை இப்போ தான் சேர்க்க போகிறேன். அரைச்சதுன்னா நான் இப்போ வறுத்து எடுத்தேன் பார்த்தீங்களா, அதை தான் போயிட்டு நுணுக்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாம்பார் பொடியை அப்படியே சேர்த்துப்பேன். மசாலா போட்டாச்சு, அது கூட கொஞ்சமாக புளி தண்ணியா புளியா? புளி தண்ணி. உலர ஆரம்பிச்சிட்டாங்க, பசி மயக்கம் வந்துருச்சு பாருக்கு. இல்லை, கோயிலுக்கு போகணும். இந்த புளி போட்டோம் பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லம்
ஒரு கொதி வந்துருச்சுன்னா வச்சுங்களேன், தாளிச்சு இறக்கி விட்டு நான் பாவக்காய் வேற அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை வேற வறுக்கணும். சீக்கிரம் வேலையை முடிச்சு நான் கோயிலுக்கு வேற போகணும். அப்படியே கொத்தமல்லி தூவி சாம்பாரை இறக்கிட வேண்டியதான். நம்ம வீட்டில் மல்லிகைப்பூ இவ்வளோ பூ பூத்துருக்கு. ஆனால் போன வருஷம் ஒரு முழம் அந்த அளவுக்குலாம் பூத்துச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. போக போக இன்னும் நிறைய பூக்கும். ஆமாம், இலையெல்லாம் உருவி விட்டாதான் நிறைய பூக்கும். நிறைய பூத்து தெரியுமா? ஆனால் பூக்கும் இனிமே தான். மதுரை மல்லி மாதிரி குண்டு குண்டு குண்டாக இருக்கு. இப்படிதான் இருக்கும். ஆமாம், முட்டை வாங்கிட்டு வர தெரியுமா ஈரோடு வரும்போது நீனு? அதுதான் மதுரை மல்லி. அதுதான் இப்படி பூத்து இருக்கு. அது உனக்கு பிடிக்கும் தானே? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன ஒன்று, நிறையா வச்சா தலை தான் வலிக்கும். ஆனால் நிறைய வச்சுக்க பிடிக்கும் எனக்கு. எங்கேயா ஊருக்கு போயிட்டு வந்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வருவேன்னா அந்த ஒரு நினைப்பிலே வந்துட்டு உனக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு முழம் 40 ரூபாங்கிறதுனால நான் வாங்கவே மாட்டேன். ஐயோ, என் செலவுக்கே நான் மாதத்துக்கே 100 ரூபா தான் எடுத்துப்பேன். இதில் 40 ரூபாய்க்கு பூ வாங்கி வைக்கிறேனா அப்படின்ட்டு பூலாம் வாங்கவே மாட்டேன். அப்போ தான் நான் பூவே வச்சுருக்கேன். அதுவும் இந்த ஒரு முழம் பூவெல்லாம் நிறைய பேர் வச்சுட்டு வருவாங்க. அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. நானாக போய் விரும்பி வச்சுக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு தனியாக வாங்க மாட்டேன். பர்த்டே அந்த மாதிரி டயத்தில் எங்கள் அப்பாவும் அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்கள்ட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு வருவேன். காசு வாங்கிட்டு போவேன், 100 ரூபா வாங்கிட்டு போவேன். சரிங்க, பூவை கட்டிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு கிளம்பி போவோம். நம்ம வீட்டில் ஒரு முழம் பூத்துருக்குங்க கரெக்டாக. அன்னைக்கு நான் பூ வாங்கின மொட்டை ஒரு முழம் 50 ரூபா. இப்போ 2 முழம் 100 ரூபா. இது ஒரு முழம் அப்படியே இருக்கும், கோயிலுக்கு வச்சுட்டு போகலாம். நம்ம வீட்டில் பூத்த மல்லிகைப்பூ கட்டிட்டேன். நான் போய் சாப்பிட்றேன், பசிக்குது வேற.